பசுமை சஞ்சாரம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் மணி ஒரு மணிக்கு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேங்க. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ராமலிங்க ஐயா வந்து இயற்கை பணி வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா அவர் வந்து வாழையில் ஒரு 3 லட்சம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது உண்மை தான் அது. இதில் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 14 17 ஏக்கருங்க. அதில் 12 ஏக்கர் பார்த்தீங்கன்னா இவர் இயற்கை விவசாயம் பண்ணுறாரு. இவர் பையன், அதாவது அவர் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் வந்து சென்னையில் வேலை செஞ்சுருக்காரு. வேலையை விட்டுட்டு வந்து இப்போ விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஐயா பண்ணுறது இயற்கை. காலையில் வீடியோ போட்டோன்னு பார்த்தீங்களா, நம்ம ராமலிங்க ஐயா அவர் பண்ணுறது இயற்கை 12 ஏக்கர். இவர் செயற்கையில் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 4 ஏக்கர் அப்பா கிட்ட கேட்டு 4-5 ஏக்கர் அப்பா கிட்ட கேட்டு தனியாக வந்துட்டு மர்ச்சிங் ஷீட் போட்டு வந்து பந்தல் சாப்பிடு, அதாவது நிரந்தர பந்தல் போட்டு பீக்கன் சாப்பிட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவர் பண்ணுறது செயற்கைங்க. இயற்கையா செயற்கையா அப்படின்ற போட்டியில் வந்து யார் ஜெயிச்சாங்க? ஐயா ஜெயிச்சாரா இல்லை நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஜெயிச்சாரான்றது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யார் ஜெயிச்சாங்க, இயற்கை ஜெயிச்சதா செயற்கை ஜெயிச்சதா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். ஐயா வணக்கங்க. உங்க பேர் ஊர் சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணமூர்த்தி சார். கடலூர் மாவட்டம், பண்ருட்டி வட்டம், புதுப்பேட்டை, துறப்பாடி கிராமம் சார். நீங்கள் விவசாயம் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷமாக இங்கே வந்திருக்கேன் சார். ஏற்கனவே வேலையில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து விவசாயத்தில் வந்துட்டேன் சார். வேலையில் இருந்தேன். வேலையில் விட்டு தான் வந்திருக்கீங்க? வேலையில் விட்டு வந்துருக்கேன். வேலையில் விட்டுருங்க? வேலையை விட்டுன்னா மைண்ட் அரிச்சல் சார். இப்போ ஒர்க் ப்ரெஷரு, அதனால் கொஞ்சம் அதனால் இங்கே வந்துட்டேன். உடம்பு முடியல. நான் சொந்தமாக நிலம் வாங்கி, ஏற்கனவே கொஞ்சம் அப்பா நிலம் இருந்தது, அது கூட சேர்ந்து கொஞ்சம் வாங்கி நிலத்துக்கு வந்துட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். எங்கே வேலை செஞ்சீங்க? எந்த இடம் இது? சென்னையில் சார். அங்கே இருந்தனால சரி இங்கே வந்துட்டேன். சரிங்க. இப்போ விவசாயத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. விவசாயத்துக்கு வந்து 5 வருஷம் ஆயிடுச்சுங்களா? என்னென்ன பயிர் விவசாயத்துக்கு நீங்கள் பண்ண? நான் வந்து தக்காளி, கொடி வகை பயிர் பண்ணுவேன் சார். பூ பயிர், சம்மங்கி, கொய்யா கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்போ எல்லா பயிரும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? பண்ணிட்டு தான் இருக்கேன். மொத்தம் எத்தனை ஏக்கர் நிலம் உங்களுக்கு? மொத்தம் 12 ஏக்கர் இருக்குது சார். 12 ஏக்கர் நீங்கள் தான் பண்ணுறீங்களா? 12 ஏக்கர் அப்பா கொஞ்சம் பார்த்துக்கிறாரு. நான் ஒரு 5 ஏக்கர் காய்கறி தோட்டம் பார்த்துருக்கேன். காய்கறி நீங்கள்? காய்கறி மட்டும் நான் பார்த்துக்கிறேன். என்னென்ன காய்கறி இப்போ? இது தக்காளி, கொடி வகை பயிர், பீக்கம், புடலை, பாவை, அப்புறம் சம்மங்கி பூ பயிர் வச்சுருக்கேன். இந்த 5 ஏக்கரில் பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 5 ஏக்கர். இயற்கைங்களா நீங்கள்? இயற்கை தான் சார் பண்ணுறேன். இயற்கை கலந்து கொஞ்சம் சமீபத்தில் இந்த வெயில் நாளில் ஓவர் டெம்பரேச்சர் ஆயிடுச்சுன்னா இயற்கை வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணா நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல சம்டைம் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த வைரஸ் நோய் தாக்கத்துக்காக அதை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த கொடிப்பயிர் பற்றி பார்க்கலாம். ஓகே. நீங்கள் கொடிப்பயிர்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டமோ? கொஞ்சம் இது வந்து இஷ்டம் இல்லை சார். கொஞ்சம் மேன் பவர் கொஞ்சம் இதுவாகும், நம்ம வேலை கொஞ்சம் கம்மியாகும் சார். மற்ற பயிர்னா கொஞ்சம் கொடிப்பயிர்னா ஈஸியாக இருக்கும். நம்ம பந்தலில் ஏறிடும், அறுவடை பண்ணுறதுக்கு ஈஸி, எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்குது. அதனால கொடிப்பயிர் பண்ணிக்கிறது. அதனால கொடிப்பயிர் வச்சிருக்கீங்க? கொடிப்பயிர் தான் பண்ணுது. இது என்ன பயிர் வச்சிருக்கீங்க? இது பீக்கன் ஜெயின். இதுதான் பீக்கன் முதல்ல? இல்லை, நான் ரெகுலராக வைக்கிறது தான் சார். அது நான் ஒரு 10 வருஷமாக வச்சுட்டு தான் இருக்கு. இந்த நிலத்துல எத்தனை சென்ட்ல போட்டிருக்கீங்க? இது 50 சென்ட் சார். இதே நிலத்துல இதுக்கு முன்னாடி என்ன பயிர் பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி சொர செடி போடுவேன். சொர, புடலை, ஃபுல்லாக கொடிக்காக கொடி பர்மனெண்ட் பந்தல். இது பந்தல் போட்டு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் அது பர்மனெண்ட்டாக இருக்குது. அதனால இதுலேயே மாற்றி நான் செஞ்சுப்பேன். இப்போ இதுலேயே கொடிப்பயிரே போடுறீங்க, இதெல்லாம் சத்துக்கள் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் ஆகாதா? இல்லை சார், நம்ம வந்து ஆல்டர்னேட்டாக இந்த தக்கு பூண்டு, சனப்பை இதேமாரி வச்சுடுவோம். எருவு அடிச்சுப்போம். சண்டை எருவு வச்சு கிடையாது. போயிட்டு கேப் விட்டு ஒரு 40 நாள் 50 நாள் கேப் விட்டு அதுக்கப்புறம் அடுத்த பயிர் செய்வோம். ஓகே. இந்த 50 சென்ட்ல என்ன பயிர் பண்ணிருக்கீங்க? இந்த விளக்கெல்லாம் பார்க்கலாம் நம்ம. ஓகே. இந்த 50 சென்ட்ல வந்து பீர்க்கன் பண்ணிருக்கீங்க? ஆமாம். சரி, இப்போ பீர்க்கன் அமைக்க பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. முதல்ல பந்தலுக்கு என்ன இந்த கல்ல எங்க இருந்து எடுத்துருந்தீங்க? கல்லாம் இங்கே நாமளே சொந்தமாக போட்டது சிமெண்ட்டு. நீங்களே நான் பண்ணிட்டேன். இது ஏக்கருக்கு 12 கல் சார். இது ஒரு அடிக்கு 12, அகலத்தில் 12, நீட்டில் 12 கம்பி. இது ஸ்டீல் ஒயரு, டாட்டா ஸ்டீல் கம்பி. இது உள்ள நைலான் டொயின். இது எங்களுக்கு வந்து திண்டிவனம் ஒலக்கூர் சைட்லேருந்து வந்து தான் அவங்க வந்து பந்தல் போட்டு கொடுப்பாங்க. எவ்வளோ செலவாச்சு பந்தலுக்கு? இது ஏக்கருக்கு 10 லட்ச ரூபாய்க்கிட்ட ஆயிடுச்சு சார். இந்த கல் செலவு இல்லாமல் சொல்றீங்களா? இல்லை, மொத்தமாகவே கல் செலவு சேர்த்து. இது மொத்தம் 1.5 ஏக்கர். இது 50 சென்ட் தனியாகவும் 1 ஏக்கர் தனியாகவும் போட்டிருக்கு சார்.
சரி, இவ்வளவு செலவு பண்ணி இது பண்ணணுமா? தாங்குமா இது பந்தல்? பந்தல் ஒரு 25 வருஷம் வரைக்கும் தாங்குது. இப்ப இது வரைக்கும் எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 15 வருஷம் இப்போ 5 ஆயிடுச்சு. வருஷம் ஆயிடுது. நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஒன்றும் டேமேஜ்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த நடுவில் நைலான் டொயின் மட்டும் நான் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த ஒயர் மட்டும், பிளாஸ்டிக் ஒயர் மட்டும் வெயிலில் மக்கும். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அது 5 வருஷம் கழிச்சு. ஆமாம், மற்றபடி வேற எதுவும் மாற்றுற மாதிரி கிடையாது. சரி, இப்போ வந்து இதில் பீர்க்கன் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. இது எப்படி விதையாது? விதை போட்டு ட்ரேயில் போட்டு ட்ரேயில் விட்டு மல்ச்சிங் ஷீட் போட்டு நடுவை பண்ணுவோம் சார். எதுக்காக இந்த மல்ச்சிங் ஷீட் போட்டு? களை முளைக்காமல் இருக்கிறதுக்கு, களை கண்ட்ரோல் கிடைக்கும். நம்மளுக்கு ஈல்டும் ஒரு வயசு கொஞ்சம் கூட வரும். நமக்கு களை கண்ட்ரோல் கிடைக்கிறதோடு இந்த மல்ச்சிங் போட்டா களை நிறைய வந்துருமோ? களை நிறையா வரும். மகசூல் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு வேலையே அதிகமாக வாங்கும். களை கொத்துறோம், அதை வந்து இது பண்ணும்போது நம்மளுக்கு வேலையே அதிகமாகும். அதுக்காக மல்ச்சிங் ஷீட் போட்டு இந்த மல்ச்சிங் ஷீட்டுங்க ஒரு 500 மீட்டர் சார் ஒரு ரோலு. இது 1800 சார், 30 மைக்ரான். இதுங்களா எனக்கு வந்து மொத்தம் 8500 ஆயிடுச்சு சார். 50 சென்ட்டுக்கு ஷீட் போடுறதுக்கு மட்டும். அப்புறம் அதை வாங்குற ஷீட் மட்டும் 8500. அப்புறம் போடுறது, அப்புறம் கால் பிடிக்கிறது, அந்த டியூப் அது தனி, அடி உரம் போடுறது தனி, சீடு வந்து ஒரு 8000. செடி எவ்வளோ அடியில்? இது 1.5 அடிக்கு ஒரு செடி சார். அந்த அளவு போதுமா? போதும் சார். 1.5 அடிக்கு ஒரு செடி போதும். 6 அடிக்கு ஒரு இது பாரு. இது அடர் நடவு மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறோம். அடர் நடவு போட்டு 4 அடிக்கு ஒரு கால், 1.5 அடிக்கு ஒரு செடி வச்சிருக்கேன். இப்போ இது முதல் தடவை பண்ணியிருக்கேன். அடர் நடவு மாதிரி செய்து பார்க்கலான்னு கொஞ்சம் ஒரு 50 சென்டில் ட்ரையல் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து எல்லாம் காய் போகிற ஸ்டேஜ் தான் எல்லாமே. இதுங்களே இது வந்து 45 நாள் ஆகுது. இது 45 நாள்லேருந்து நான் பிஞ்சு வச்சேன்னா ஒரு 55 நாளில் தான் வந்து காய் பறிக்கலாம். ஒரு 3 மாதம் 90 நாள் தான் இதனுடைய லைஃப். இன்னும் ஒரு 10-15 நாள் காய் வந்துரும். காய் வந்துடும். சரி, இப்போ நட்டுட்டீங்க, வந்துருச்சு, பூலாம் வந்துருச்சு. பூக்கிறதுக்கு எதனா கொடுப்பீங்களோ? பூ பூக்கிறதுக்கு வந்து நார்மலாகவே மீன் அமிலம் கொடுப்போம், மற்ற மோர் கரைசல் கொடுப்போம் சார். சம்டைம் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தால் நம்ம வெளியே வந்து கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனுடைய ஜென்ரேஷன் வெயில் டெம்பரேச்சரில் வந்து செட் ஆகலைன்னா, இந்த சம்மர் வெயிலில் வந்து ஒரு நம்மளுக்கு வந்து 40-45 டிகிரி செல்சியஸ் வந்து இப்போ சம்மர் வருது, 43 தாண்டிடுது. ஸோ அதுக்கான சீடுக்கு தகுந்த மாதிரி இந்த சம்மர் சீடுக்கு தகுந்த மாதிரி சீடு வரலன்னு, வெயில் தாங்குற மாதிரி சீடு வந்து நான் வந்து இந்த யூடியூப் விவசாய யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது சார். அந்த குரூப்பில் இருக்கணும். அவங்கள்ட்ட வந்து சீடு சொன்னாக்கா நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க, நான் பண்ணிவிடுவேன். நாட்டு முயற்சி பண்ணாலும் நம்ம ஈல்டு வரலைங்களே. முயற்சி பண்ணிக்கிறோம், ஈல்டு வரல. இதில் 10 காய் வருதுன்னா அதில் ஒரு 4 காய் 5 காய் தான் வரும், பாதி தான் வரும். அப்புறம் அதே 90 நாள் நம்மளுக்கு ஈல்டு வராமல் நாட்டு விதையை போட்டு அதுக்கான மார்க்கெட்டு சோர்ஸும் இல்லை. அது வாங்கிறதுக்கும் ஆளுங்களும் வந்து என்னதான் சொன்னாலும் இது நாட்டு விதை, இது இயற்கை காய்கறினா மக்கள் வந்து நம்புறதுக்கு தயாராக இல்லை. இப்போ நகை கடையில் நகை எடுப்பாங்க, ஒரு 50,000 போட்டு பட்டு புடவை எடுப்பாங்க, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஆனால் நான் எது உடம்புக்கு அழகோ எது உடம்புக்கு ஹெல்த்தியோ அந்த குழந்தைகளுக்கும் சொல்லி வளர்க்க மாட்டுறாங்க, அவங்களும் வாங்கி யூஸ் பண்ண மாட்டுறாங்க. ஆமாம் சார். நம்ம வந்து மக்கள் வந்து நல்ல பொருள் கிடைக்கணும், நல்ல பொருள் வேணும்னு அவங்க வந்து தேடி வந்து நம்மள்கிட்ட கேட்டாக்க நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஏதோ ஒரு பொருள் காஸ்ட்லியாக இருக்குது, கார் வாங்கணும் போனோம்னா தேடி போய் அதை போய் லட்சக்கணக்கில் போட்டு வாங்குறாங்க. தெருவில் நிற்கிது அந்த வண்டி, தெருவில் நிற்கிற வண்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற உணவுக்கு வந்து மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, எதை கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்க, பிபி மாத்திரை சாப்பிட்றாங்க, சுகர் மாத்திரை சாப்பிட்றாங்க. அதுக்கெலாம் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஒரு இயற்கையான பொருள் கொடுத்து வாங்கினா அதை வந்து இதை இயற்கையான பொருளை நம்ப வைக்க முடியல. அப்படி நம்மளால எதை வச்சு நம்புறதுன்றாங்க. விவசாயி லேப் வச்சா செக் பண்ண முடியும், காமிக்க முடியும். நாங்கள் லேபை வச்சுக்கிறோம், அந்தளவுக்கு வசதி இருந்தால் நாங்கள் ஏன் விவசாயம் பண்ண வரோம்? விவசாயத்தை வச்சு நல்லா வந்து நிறையா வந்து சோசியல் மீடியாவில் போட்டு ரொம்ப பரவலாக பேசப்படுது தவிர ஒரு காட்சி பொருளாக தான் பார்க்குறாங்க மக்களை தவிர, அது வந்து ஒரு தொழில் ரீதியாகவும் இல்லை ஒரு நமக்கு ஆரோக்கியமான உணவு தேவைன்றதுக்கும் தேடி வர மாட்டுறாங்க.
அதனால தெரியாத வர பட்சத்தில் வந்து அந்த இயற்கைக்கு வந்து இயற்கை சார்ந்ததை வந்து நாங்கள் எப்படி மற்றவங்களுக்கு விவசாயிக்கு ஊக்குவிக்க முடியும்? கண்டிப்பா கண்டிப்பா. நீ தேடி வந்து மக்களுக்கு கொடுத்தாதான் நான் அனுபவிச்சு அதில் கிடைக்குதுன்னு சொன்னாதான் இன்னொரு விவசாயினை ஊக்குவிக்க முடியும். இப்போ இதுல 90 நாள் பயிரிடுனீங்க. இதுக்கு என்ன மாதிரி உரங்கள்லாம் நீங்க எத்தனை நாள்ல எப்பப்பெல்லாம் உரங்கள் கொடுப்பீங்க இதுக்கு? இதுக்கு மல்லாட்டை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, எப்போ கொடுக்கணும் அது? இது அடி உரமாகவே கொடுத்துருவோம் சார். ஏக்கருக்கு 50 கிலோ மல்லாட்டை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, அது தொழு உரம் கொடுப்போம். அடிஷ்னலாக தேவைன்னா வந்து நான் மீன் அமில யூஸ் பண்ணுவோம். அடி உரம் வந்து தொழு உரம் கொடுத்து போடுவோம். இந்த மல்ச்சி ஷீட் எப்போ போடுவீங்க நீங்க? பயிர் நட்ட நடப்போறனே போட்டுருவீங்க? நான் மல்ச்சி ஷீட் வந்து நான் நர்சரி ட்ரேயில் விட்டோன்னே மல்ச்சி ஷீட் போட்டு விட்டுருவோம். ஹோல்ஸ் வந்து நம்ம ஹீட் பண்ணி பைப்பில் ஹீட் பண்ணி நாங்களே பண்ணிவிடுவோம். எத்தனை வருஷம் வரைக்கும் வரும்? இது மல்ச்சி ஷீப் வந்து அது மைக்ரான் கலந்து இருக்குது. 30 மைக்ரான் இருக்குது, 20 மைக்ரான் இருக்குது. இது வந்து 30 மைக்ரான் ஒரு 2 கிராப் வரைக்கும் பண்ணிக்கலாம். 6 மாதத்துக்கு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்துட்டு வேற ஓட்டிட்டு திருப்பி கேப் விட்டு திருப்பி வேற பயிர் மாற்றுவோம். களை சாப்பிட பயிருக்கு மட்டும் போகும். நம்ம உர செலவும் கம்மியாகும். மேன் பவர் அதிகமாக கம்மியாகும். மெத்தடில் மேன் பவர் கம்மியாகும். மேன் பவர் வந்து ஒரு 70% கம்மியாகுது. இது வந்து 45 நாள்ல பூ வச்சு 55 நாள்ல காய்ப்பு வரும். 90 நாள் இதனுடைய லைஃப். இது நல்லா பராமரிப்பு செலவு வந்தால் ஒரு 50 சென்ட்ல ஒரு 5 டன் 5.5 டன் வரைக்கும் எடுக்கலாம் சார். நல்லா பராமரிப்பு இருக்கணும். நீங்க இது எத்தனை தடவை பண்றீங்க? பல தடவை இது பல தடவை பண்ணியிருக்காங்க. இப்போ முதல் தடவை பண்ணும்போது எவ்வளவு மகசூல் எடுத்தீங்க? இப்போ எவ்வளவு மகசூல் எடுத்தீங்க? இது மகசூல் வந்து சார், இது வந்து ரேட் எப்போ கிடைக்குதோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வைப்பேன். இப்போ சம்மர் சீசன் வந்து ஒரு சில ஏரியாவில் வராது. இது வராதுங்களா? வராது. இது வைரஸ் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா பராமரித்து எனக்கு மகசூல் கம்மியாக இருந்தாலும் ரேட்டில் எனக்கு கிடைக்கும். அதனால அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். இப்போ நம்ம வந்து சீசனில் வச்சோன்னா காய்ப்பு திறன் வரும், ஆனால் ரேட்டு கிடைக்காது. ரேட்டு கம்மியாக இருக்கும். நிறைய பேர் பண்ணும்போது ஸோ அன்சீசன் மாதிரி நான் பிளான் பண்ணி கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி செய்வேன். நான் எல்லா பயிரும் மேக்ஸிமம் பண்ணுவேன் சார். சொர போடலை இதெல்லாம் வந்து ரெயின் சீசன் தான் பண்ணுவேன். மழை சீசன்லாம் ஆவரேஜாக நம்மளுக்கு 40 ரூபா ரேட் கம்மியாக கிடைக்கும். இந்த சம்மர் சீசனில் வச்சோன்னா 5 ரூபா 6 ரூபாய்க்கு கேட்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. புடலையாக இருந்தாலும் சரி, சொர செடியாக இருந்தாலும் சரி, சம்மர் சீசனில் நம்மளுக்கு ரேட்டே கிடைக்காது. ரெயின் சீசனில் நம்ம மழை காலத்தில் வச்சோன்னா மினிமம் 30 ரூபா ரேஞ்சிலேருந்து 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் நமக்கு ரேட் கிடைக்கும். அது நம்ம ஈல்டு வைஸ் கம்மியாக இருந்தாலும் நம்ம ரேட் வைஸ் நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் ஆகிடும். பயிரை எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு இயற்கை விவசாயி ஏன் இயற்கை விவசாயம் பண்ணல, அதுக்கு மக்கள் தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் அது கவர்மெண்ட் வந்து கூட இயற்கை பண்ணுங்க, இயற்கை பண்ணுங்க சொல்கிறாங்க. பட் வந்து அது வந்து ஏதோ ஒரு விவசாயம் வச்சு இயற்கை விவசாயம் பண்ணுன்னு ஊக்குவிச்சுட்டு அதோட அவங்க விட்டுடுறாங்க. ஊக்கப்படுத்துறது இல்லை. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று டாக்குமெண்ட் ஆகணும், நாம் வந்து ஏதோ ஒரு இது ஆகணும்னு ஒரு எது எப்படி சொல்கிறது, அது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப் காட்டணும், நான் பண்ணியிருக்கோம் எங்கள் ஏரியாவில் பண்ணிக்கிறேன்னு காமிக்கிறாங்க. தவிர அது 100% வந்து கொண்டு வந்து ரீச் பண்ணுறது அவங்களுக்கு என்ன தேவை உதவி பண்ணுறதே கிடையாது. முதல்ல கவர்மெண்ட் சைடு அந்த நேரத்துக்கு வருவாங்க, அந்த டைமுக்கு ஏதாவது சொன்னாங்களா செய்வாங்க. அதுக்கப்புறம் விவசாயம் பற்றி கண்டுக்கவும் மாட்டாங்க. நம்ம தான் அலைஞ்சிட்டு இருக்கணும். அதனால நம்ம வந்து அவங்கள கவர்மெண்ட்டை பார்த்து நம்ம வந்து இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்துட்டு பந்தல் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க. இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கிடையாதுன்றாங்க. கிடையாது, கொடுக்கல. கொடுத்தாலும் ஒரு டைம் வந்து ஒரு 4 அடியில் கருங்கல் வந்து இறக்கிட்டு இதில் பந்தல் போட்டுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. 4 அடியில் நம்ம எப்படி பண்ணோம், ஒரு 6 அடியில் இருந்தால் தான் பந்தல் பயிர் பண்ண முடியும். இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எதுவுமே அவன் கண்டுக்கல. அதை வந்து ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எங்களுக்கு கொடுக்கல. பண்ணிட்டு இருக்கேன். வாழ்வாதாரன்ற அதுதான்ற போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? வாழ்வாதாரத்தை விட்டுட்டு நம்ம இதுதான் வாழ்வாதாரம்னா இதை விட்டு நம்ம வந்து வேற பயிர் என்ன பண்ண முடியும்? சரிங்க. ஓகே, தேங்க்யூ.